அனன்யா அவர்களை பார்த்தோன்னே 2 பேரும் இப்படி ஒரு ஃப்ரேமில் பார்த்தா அப்படியே பேக் டு நாடோடிகள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அந்த காம்போ ரீஜாயினிங். பட் அங்கே டேரக்டர் இங்கே ஆக்டர். ஸோ எப்படி இருக்கு? சந்தோஷம். ரொம்ப நல்ல ஒரு விஷயம். 16 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஏன்னா கம்பேக்கில் வந்து அவங்க பேரா நடிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதுவும் ரொம்ப நல்ல ஸ்டோரி. அதில் ஒரு சின்ன ஒரு நான் இருக்கன்றதுனால வரல, கதையை கேட்டு டைரக்டர் கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து கதை பிடிச்சி அவங்க திரும்ப ஏன்ட்ட கேட்டாங்க, சார் இந்த கதை என்ன அப்படின்னா நான் சொன்னேன், நீ கேளு உனக்கு உள்ள. ஏன்னா 2 குழந்தைங்களுக்கு அம்மா, சுற்றி இருக்கவங்கலாம் விஞ்ஞானிகள்லாம் இருக்காங்கல்ல, பேபிஸ்க்கு அம்மாவை நீங்கள் நடிச்சிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. ஆமாம், அதெல்லாம் நான் நீ முடிவு எடுத்துக்க. ஆனால் இப்படி குழந்தைங்களுக்கு தாயார் நடித்தவங்க தான் இப்போ சூப்பர் ஹீரோயினாலாம் இருக்காங்க என் சகோதரி. அந்த மாதிரி நீ வந்து இந்த இதெல்லாம் யோசிக்காமல் கதை உனக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சிருந்தா கிளம்பி வா, இல்லைன்னா பேசாமல் வேலையை பாரு அப்படின்னா கதையை கேட்டு அவங்களுக்கு பிடிச்சி அவங்க சில பல சந்தேகங்களை கேட்டு எங்கள் அண்ணன் கன்வின்ஸ் பண்ணி இடையில 7 வயசு 9 வயசுன்னு குழந்தைக்கு பொய் நம்பர்லாம் சொல்லி 2 வயசை குறைச்சி சொன்னாராம். அதெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் அவங்க பிடிச்சி போய் வந்து பண்ணியிருக்காங்க. சிறப்பாக பண்ணியிருக்காங்க.